அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலுடைய மிகப்பெரிய நோக்கமானது தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை கல்லூரிகள் இருக்கிறாங்க, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ கல்லூரிகள் இருக்கிறாங்க, ஒரு +2 படித்த மாணவர் எங்கெங்கெல்லாம் கல்லூரியை செலக்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி தேடுதலில் மிக மிக நெருக்கமான நிறைய டேட்டாவில் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவில் கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். ரொம்ப அவசியமே நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கறது மட்டும் அல்லாமல் மற்ற மாணவர்களை சென்றடைய வேண்டும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ், ஸோ மொத்தம் எவ்வளோ பல்கலைக்கழகங்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள்லையும் என்ன மாதிரியான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. சில பல்கலைக்கழகங்கள் ஒன்லி யூஜி லெவல் இல்லாமல் பிஜி மட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க, பிஹெச்டி மட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் நான் தமிழ் ஸ்டூடெண்ட், தமிழ் மாணவர்கள் இவங்களுக்கு இங்கெல்லாம் இவ்வளோ யூனிவர்சிட்டி இருக்குன்ற அவேர்னஸ் சொல்லணுன்னு தான் இந்த வீடியோட டார்கெட். ஒரே ஒரு ஸ்டாட்டிக்ஸ் மட்டும் இதில் சொல்ல வரேன். 2015-16, ஸோ 2015 ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, சரிங்களா. இந்தியா ஃபுல்லாக இப்போ நம்ம கையில் எடுத்துக்கலாம். இந்தியா ஃபுல்லாக இருந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 799 யூனிவர்சிட்டிஸ் தான் இருந்துச்சு. 2015-16 ஒரு மாணவன் காலடி எடுத்து வைக்கும்போது இவ்வளோ பல்கலைக்கழகங்கள் தான் இந்தியாவில் இருந்தது, சரிங்களா. அதனுடைய கிராஜுவல் இன்க்ரிமெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 வருட காலங்களில் கிட்டத்தட்ட 1163 பல்கலைக்கழகங்கள் இந்தியா முழுவதும் ஒரு படிப்பை அண்டர் கிராஜுவேட் லெவல், எய்தர் டாக்டர் லெவல், எல்லா கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமே ஆஃபர் பண்ணுற யூனிவர்சிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதில் நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அதிகமாக இருக்குது. ஒரு ஷார்ட் நோட்டும் இந்த வீடியோவில் பதிவு பண்ண சொல்கிறேன். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் கிட்டத்தட்ட 56 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் 487, டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் ஃபார் 136, அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் 484. இதில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் இது மாதிரி சின்ன சின்ன இந்த கேட்டகரியில் எதுவுமே ஆட் பண்ணாமல் யூனிவர்சிட்டி லெவல் இருக்கிறத மட்டும் நம்ம கணக்கெடுக்கும் போது கிட்டத்தட்ட 1163 கல்லூரிகள். இதில் நார்மலாக சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இது எதுவுமே வந்து கவுண்ட் பெருசாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ஈவன் தோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதும், தமிழ்நாட்டிலையும் சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டி லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் நிறைய அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆஃபர் பண்ணதையும், ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்ததுலேருந்து 2019 அப்புறம் நிறைய மாநிலங்களில் நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணாங்க. நார்மலாக ஒரு கோர்ஸை எந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லைன் காலேஜஸ் ஆஃபர் பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறமேலே செல்ஃப் ஃபினான்ஸ் அஃபிலியேட்டட் காலேஜ், அதாவது அஃபிலியேஷன் பாடியில் இருக்கிற காலேஜஸ், அதுக்கப்புறமேலே டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இவங்க தான் ஆஃபர் பண்ண முடியும். இந்த கேட்டகரி ஆஃப் காலேஜ்லாம் இருக்குது. ரைட், ஓகே. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இவ்வளோ பல்கலைக்கழகங்களா, இவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இருக்கா, தமிழ்நாட்டில் அவ்வளோ யூனிவர்சிட்டி இருக்குன்ற லிஸ்ட்டே எனக்கு தெரியாது சார் அப்படின்னு இருக்கிற மாணவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப தகவல் பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ மொத்தமாக 35 பல்கலைக்கழகங்கள் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம், சரிங்களா. 35 பல்கலைக்கழகங்கள். சில கல்லூரிகள் வந்து நம்ம வந்து ஒரு பிஜி லெவல் கோர்ஸ் மட்டும் இருக்கலாம், +2 மாணவருக்கு பயனுள்ளதாக இல்லாமல் இருக்கலாம். அடுத்தடுத்த இதில் வந்து அது பயனுள்ளதாக போகலாம். ஸோ வி கோ ஃபார் தன் ஃபர்ஸ்ட் காலேஜ், ஐஐடி மெட்ராஸ். அது ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கல்லூரியாக பார்க்குறோம். 1959 ஆரம்பித்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பேக்ரவுண்டில் வர ஒரு கல்லூரி. அதே போல் ஜோஸ்வா கவுன்சிலிங் மூலயமா தான் இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ண முடியும். ரெண்டாவது என்ஐடி திருச்சி. கிட்டத்தட்ட 1038 சீட்டு அவைலபிள் இருக்கிறது. ஜோஸ்வா கவுன்சிலிங் மூலயமா உள்ளே வர முடியும். ஆர்கிடெக்சர், இன்ஜினியரிங், ஈவன் தோ எம்எஸ்சி, எம்பிஏ, எம்சி எல்லா கோர்ஸும் இருக்கிற என்ஐடி திருச்சி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜோஸ்வா கவுன்சிலிங் மூலம் தான் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இஜி லெவல் பொறுத்த வரைக்கும். பிஜி லெவல் பொறுத்த வரைக்கும் அந்தந்த கரஸ்பாண்டிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலம் தான் உள்ளே வர முடியும். அடுத்து வந்து மூணாவது இடத்துல இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரம். IITM காஞ்சிபுரம்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் தெரிஞ்சது. பிடெக் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா டிசைனில் மாஸ்டர் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. யூஜி லெவல் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் இதெல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஜோஸ்வா கவுன்சிலிங் தான் உள்ளே வரணும். அடுத்து 4வது கல்லூரியாக நான் பார்ப்பது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாதிரி திருச்சியில் ஒரு காலேஜ் இருக்குது. அதில் வந்து இன்ஜினியரிங் கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. 150 இடங்கள் இருக்குது. ஜோஸ்வா கவுன்சிலிங் மூலம் தான் உள்ளே வரணும். 5வது இடத்துல நான் பார்க்குறது ஒரு கவர்மெண்ட் ஃபண்டட் யூனிவர்சிட்டிஸ் காலேஜ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி தஞ்சாவூர். ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். தஞ்சாவூரில் இருக்கிற காலேஜ், கவர்மெண்ட் ஃபண்டில் இருக்கிற காலேஜ். இட்ஸ் ஏ கவர்மெண்ட் காலேஜ். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி மட்டுமே ஆஃபர் பண்ணுற காலேஜ், சரிங்களா. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி மட்டுமே ஆஃபர் பண்ணுற காலேஜ் ஜோஸ்வா கவுன்சிலிங் மூலயமா உள்ள வரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம்.
அதில் வந்து 1960ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. பிடெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் மட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஜோஸ்வா கவுன்சிலிங் மூலம் தான் உள்ளே வரணும். ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுதி தான் உள்ளே வர முடியும். அடுத்து 8வது இடத்துல நான் பார்க்குறது சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காரைக்குடி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 1948 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் இருக்குது. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் மூலயமா இந்த காலேஜில் கோர்ஸ் எடுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9ல் பார்க்குறது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர். இதில் நமக்கு நார்மலாக ஆஃபர் பண்ணுற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் மேத்தமெட்டிக்ஸ், இன்டகிரேட்டட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து கியூட் எக்ஸாம் எழுதி அதில் கிளியர் பண்ணி வரணும். அந்த எக்ஸாம் எழுதி மார்க் எடுத்த பிறகு அங்கே அப்ளை பண்ணணும். அப்புறம் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சென்னை. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட காலேஜ், சென்னையில் இருக்குது. இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸு 1963 ஆஃபர் பண்ண ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா ப்ரோக்ராம் இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதை கிளியர் பண்ணிட்டு தான் சென்னை கேம்பஸில் எடுக்க முடியும். இது மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடனே அப்ளை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் February 25 வரைக்கும் இருக்குது. ஐ திங்க் அப்ளிகேஷன் வில் பி ஓப்பன். நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த காலேஜுக்கு, சரிங்களா? அது போல் அடுத்த லெவலில் பார்க்குறது 11th நான் வந்து நேஷனல் லா யூனிவர்சிட்டி திருச்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வர யூனிவர்சிட்டிஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, அப்புறம் வந்து பிஜி லெவலில் லா கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. யூஜி லெவலில் நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா கிளாட் எக்ஸாம், அது ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ரிசல்ட்டே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணி எழுதி குவாலிஃபைடு மார்க்கில் இருக்கிறவங்க இந்த யூனிவர்சிட்டியாக இருக்கலாம். எதுக்காக இந்த யூனிவர்சிட்டி? இது தமிழ்நாட்டில் இருக்குது, நமக்கு இருக்கிற காலேஜ். மேபி டார்கெட்டிங் வந்து இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கூட நீங்கள் அப்பியர் ஆகலாம். ஸோ எக்ஸாமை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான். ஏன்னா கிளாட் எக்ஸாம் இப்போ வந்து நார்மலாக செப்டம்பர் இந்த மாதிரி டைம்லேயே வச்சு முடிச்சு ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்ட், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி சென்னை. இது வந்து பார்த்தீங்கன்னா யூஜி லெவல் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா இதில் ஜாயின் பண்ணலாம். நேஷனல் பிஎஸ்சி ப்ரோக்ராம், அப்புறம் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடான ப்ரோக்ராம், அப்பேரல் டெக்னாலஜி இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் அதை ஜாயின் பண்ண முடியும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 13வது பிளேஸில் நான் பார்க்குறது ஐஎம்யூ செட், இந்தியன் மெரைடைம் யூனிவர்சிட்டிஸ். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சென்னை. இந்தியாவுக்கு தலைமையிடம் வந்து சென்னை தான். இவங்க தான் கவர்மெண்ட் காலேஜ். இவங்களுக்கு கீழே நிறைய ஒரு 6-7 கேம்பஸ் இருக்குது. ஐ திங்க் கேரளா இந்த மாதிரி இடத்துல வந்து விசாகப்பட்டினம் இங்கெல்லாம் வந்து கேம்பஸ் இருக்குது. இந்தியன் மெரைடைம் யூனிவர்சிட்டி கேம்பஸஸ். அந்த கேம்பஸஸில் இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ். இதில் வந்து நீங்கள் பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும், நாவல் ஆர்கிடெக்சர் படிக்கணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் படிக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா ஐஎம்யூ செட் அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், சரிங்களா? அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க. இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம்னா நல்ல மார்க் எடுத்து இல்லை குவாலிஃபைட் லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்துட்டாவே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி அந்த கேம்பஸ்க்கு போய் அப்ளை பண்ணலாம், படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அஃபிலியேஷன் பாடி. இதுக்கு கீழே நிறைய உறுப்பு கல்லூரிகளும் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பிடெக் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுற தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற சில கல்லூரிகள் இருக்கிறாங்க. அது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறாங்க. இதெல்லாமே இவங்களுக்கு அஃபிலியேஷன் பாடி. நார்மலாக மெரைன் ப்ரோக்ராமை வந்து ஐஎம்ஏ யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுவாங்க, அஃபிலியேஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா டிஜிசிபின்னு சொல்லுவாங்க. மும்பையில் இருக்கிற டிஜிசிபின்னு கீழே இருக்கிற மெரைன் ப்ரோக்ராம், மெரைன் கோர்சஸ், ஏவியேஷன் கோர்ஸ் இதெல்லாம் அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஐஎம்யூஸ்க்குள்ள கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னு நீங்கள் ஐடியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐஎம்யூ செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நார்மலாக ஜூன் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிடும். கடைசியாக நம்ம +2 எக்ஸாம் ரிசல்ட்னா வந்து ரொம்ப லேட்டாக தான் அவங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அது ரெடியாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி. காரைக்குடியில் இருக்கிற அழகப்பா யூனிவர்சிட்டின்றது ஆரம்பிக்கப்பட்டது 1947ஆம் ஆண்டு. பழைய கல்லூரி. அழகப்பாவில் எவ்வளோ ப்ராடக்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. வேர்ல்டு வைடு அழகப்பா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு போன மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க நார்மலாக அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க, பிஜி எல்லாமே கொடுப்பாங்க. இது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸு. அது இல்லாமல் அவங்க அழகப்பா யூனிவர்சிட்டியில் நிறைய கொலாபரேட்டட் காலேஜும் கொடுப்பாங்க. அஃபிலியேஷன் பாடின்னு சொல்லுவாங்க. நிறைய கொலாபரேட்டிவ் ப்ரோக்ராமு, நிறைய ஏவியேஷன் ப்ரோக்ராமு, ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம், நிறைய ப்ரோக்ராமு, நிறைய ஆன்லைன் கோர்சஸ், பிசிஏ, எம்பிஏ, எம்சிஏ எல்லாமே அழகப்பா யூனிவர்சிட்டியில் படிக்கிறது வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். இது வந்து கவர்மெண்டோட யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்களை படித்துக்கொண்டே, அதாவது வேலை பார்த்து கொண்டே படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த யூனிவர்சிட்டியில் அழகப்பா யூனிவர்சிட்டியும் ஒன்று. ஸோ அதனால் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் இன்றைக்கி நிறைய ஜென்ரேட் ஆனது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு பிசிஏ படிக்கணும்னாலும் கூட நான் +2 முடிச்சிட்டேன், என்னோட ஃபேமிலி பார்ட்னர் கண்டிப்பாக படிக்க முடியாது, நான் ஒரு வேலைக்கு போயிட்டேன். அப்போ நீ உனக்கு படிக்கணுமா, ஆன்லைன் மோட்லேயே படித்து அதையும் அதுக்கு ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்,
கவர்மெண்ட் ஜாபுக்கே போக முடியும் அப்படின்றது தான் இங்கே இருக்க சிஸ்டம்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அழகப்பா யூனிவர்சிட்டி நிறைய மாணவர்களுக்கு தெரிந்தது. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி ஒன்றும் சொல்லவே தேவையே இல்லை. கிட்டத்தட்ட ரொம்ப பழைய காலேஜ். முதல்ல காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இன்னும் ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ் 1794 ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ். இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர், பிளானிங் எல்லா கைண்ட் ஆஃப் கோர்ஸுமே மெயின் கேம்பஸில் 3 மெயின் கேம்பஸ், சிஜி, எம்ஐடி அண்ட் ஏசிடி கேம்பஸ், 3 கேம்பஸ். அது இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகள் நிறைய கல்லூரிகள் இருக்கிறாங்க. அது இல்லாமல் 400க்கும் மேலே அஃபிலியேட்டட் கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய எக்ஸாமினேஷன் பாடியில் இருக்கிறாங்க. ஸோ அண்ணா பல்கலைக்கழகம் ஒருத்தர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னா அதோட வேலிடிட்டி வந்து வேர்ல்டு வைடு வேல்யூ. சரிங்களா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிலே படிக்கணும்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். அதில் வந்து நல்ல மார்க் எடுத்து அங்கேயே படிக்க முடியும். இல்லைனா உறுப்பு கல்லூரிகளில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி தமிழ்நாடு பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம சீட்டு வாங்கி படிக்க முடியும். அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இது வந்து கடலூரில் இருக்குது. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் வர காலேஜ் தான். எல்லா கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமே ஆர்ட்ஸில் இருந்து இன்ஜினியரிங்கும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் வந்துடும். அகைன் வேற எல்லா கோர்ஸும் அந்தந்த ரெஸ்பெக்ட் கவுன்சிலிங் பாடிக்குள்ள வந்துடும். அதுலேயே நம்ம வந்து படிக்கலாம். இது ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1929 நமக்கு இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி லிஸ்ட்டில் அதுவும் ஒன்று. அடுத்து கோயம்புத்தூர்ல இருக்கிற பாரதியார் யூனிவர்சிட்டி, அதில் எல்லா கைண்ட் ஆஃப் கோர்ஸுமே இருக்கும். யூஜி லெவல், பிஜி லெவல். 1982 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. அடுத்து 18வது இடத்துல பார்க்குறது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி. நான் நிறைய தடவை போயிருக்கிறேன். பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய அஃபிலியேட்டட் காலேஜஸும் இருக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸும் நிறையா அந்த கேம்பஸ்லேயே படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ஆர்ட்ஸ், நாட் ஃபார் த டெக்னாலஜி ரிலேட்டட். இவன் வந்து பாரதிதாசன்ற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், அது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட். யூனிவர்சிட்டி வில் பி அஃபிலியேட்டட் டு அவங்க ஒரு இண்டிவிஜுவல் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் பாடி பவர் இருக்கிறது. அதே போல் ஆன்லைன் கோர்சஸ் நிறைய நடத்துகிறாங்க. அடுத்து வந்து 19th பிளேஸில் பார்க்கும்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிப்பு ஆரம்பிக்கப்பட்டது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பை கொடுக்க ஆரம்பிச்சது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் பொறுத்த 1839ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக யூஜி, பிஜி, பிஹெச்டி வரைக்கும் அவ்வளோ கோர்சஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸில் இப்போ யூஜி லெவல் நார்மலாக கொடுக்குறதுல பிஜி மட்டும் கொடுக்குறாங்க. அதோட அஃபிலியேஷன் பாடி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக மோர் தென் 200 காலேஜஸ் இருக்கிறாங்க. அவ்வளோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அத்தாரிட்டி பாடி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் தான். சரிங்களா? அது நமக்கு ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20 பிளேஸில் பார்க்குறது மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி. இவங்க வந்து லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி எல்லா கோர்ஸஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. 1990 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. பிஏ, எம்ஏ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ எல்லா கோர்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. நார்மலாக இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்ளை பண்ணால் கிடைக்க வாங்கிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21 மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் கோர்ஸு, உமன்ஸ் காலேஜ் 1984 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்டெகிரேட்டட் கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து 22வது பிளேஸில் நம்ம பார்க்கறது பெரியார் யூனிவர்சிட்டி சேலம். இது வந்து ஆர்ட்ஸு 1997 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஆர்ட்ஸு எல்லா கோர்சஸுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, டெக்னாலஜி, இன்டெகிரேட்டட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 23வது பிளேஸில் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினம். ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி ஐ திங்க் சென்னையில் இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையில் ஈசிஆரில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸு 2012 ஆரம்பிக்கப்பட்ட கோர்ஸு. ஃபிஷரிஸ் வந்து ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட். ஏன்னா ஃபிஷரிஸ் ரிலேட்டட் நிறைய பேர் லேர்ன் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய அவேர்னஸ் மக்களுக்கு இருக்குது. பெருசாக ப்ரைவேட் கம்பெனி அங்கேயும் ஃபிஷரிஸ் படித்தவங்க எடுப்பாங்களான்னு கேட்டாங்கன்னா ஃபிஷரிஸ் ரிலேட்டடாக நிறைய ரிசர்ச் தேவைப்படுதுங்க. அவ்வளோ பெரிய ப்ராட் ஏரியா ஃபிஷரிஸு. ஏன்னா அது கடல் சார்ந்த படிப்புகளை நிறைய மாணவர்கள் விரும்பி படிக்கிறது. ஃபிஷரிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கவர்மெண்ட் ஜாபுக்கெலாம் ட்ரை பண்ணலாம். அது மாதிரி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் இடத்துல பார்த்து தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. லைக் சென்னையில் இருக்குது. 2004 ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ் யூனிவர்சிட்டி. ஃபிசிக்கல் எஜுகேஷன் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே அவங்கள்ட்ட ஆஃபர் பண்ணுறாங்க. பேச்சுலர் ஆஃப் பிபிஎட் அண்ட் எம்பிஎட் அந்த மாதிரி கோர்சஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 25 தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி. அதுவும் நம்ம இதில் பிஎட், எம்எட் அது மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி 26வது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். நமக்கு இன்ஜினியரிங்க்கு வந்து எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியோ, ஆர்ட்ஸுக்கு வந்து எப்படி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோ, அது மாதிரி அக்ரிகல்ச்சர் பொறுத்தும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. அவங்க அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மெயின் கேம்பஸ். அது இல்லாமல் அஃபிலியேட்டட் தமிழ்நாடு ஃபுல்லாக சில அரசு கல்லூரிகளே அக்ரிகல்ச்சர் காலேஜ், ரைட், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுற அரசு கல்லூரியிலே இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ண வர முடியும். அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் கிடையாது, +2 மார்க் மட்டும்தான்.
எதுக்காக அக்ரிகல்ச்சர்னு அது மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றும் நம்ம போகும்போது அதை பற்றி டீப்பாக பேசலாம். அடுத்து நான் 27ஆம் இடத்துல நான் பார்ப்பேன் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சென்னை. லா படிப்புகளை கொடுக்கறது இப்போ வந்து நான் ஆல்ரெடி சென்ட்ரல் லா யூனிவர்சிட்டி பற்றி சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கிளாட் எக்ஸாம் பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுப்பாங்க. தமிழ்நாடு அம்பேத்கர் லா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய +2 மார்க் தான், எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் 15 காலேஜஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, காலேஜஸோடைய அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்கு. அஃபிலியேட்டட் காலேஜ் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் காலேஜ், இட்ஸ் கவர்மெண்ட் லா காலேஜ். 2022 வரைக்குமே கவர்மெண்ட் காலேஜ் மட்டுமே இருந்துச்சு. பட் 2023 ப்ரைவேட் காலேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அஃபிலியேஷன் பண்ணல ப்ரைவேட் காலேஜில் ஒரு 7 காலேஜ், கிட்டத்தட்ட இப்போ ஒரு 23 லா காலேஜஸ் தமிழ்நாட்டில் இந்த லெவலில் இருக்குது. இதெல்லாம் யூனிவர்சிட்டி லெவலில் எதையும் கவர் பண்ணாமல் ஒரு காலேஜ் லெவல் மட்டும். அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி திருச்சி, இது வந்து கிளாட் எக்ஸாம் பேஸ் பண்ணி வர யூனிவர்சிட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ், இது பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் சொல்லுவாங்க, சரிங்களா. இப்போ நார்மலாக சென்ட்ரல் ஃபோர்டில் ஆல் இண்டியா கோட்டா அந்த மாதிரி போகும்போது நீட் எக்ஸாம் மட்டும்தான் தேவை. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது கண்டிப்பாக நீட் எக்ஸாம் தேவையில்லை, +2 மார்க் மட்டும்தான். தமிழ்நாட்டில் நமக்கு மிகப்பெரிய லக் வந்து அது ஒன்று தான். ஏன்னா நம்மளுடைய நெய்பர் ஸ்டேட் எதுலையுமே வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் கிடையாது. பாண்டிச்சேரியில் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்குது, அதுவும் என்ஆர்ஐ கேட்டகரியில் போக முடியும், அதுவும் நீட் எக்ஸாம் எழுதி தான் போகணும். +2 மார்க்கில் நல்ல மார்க் எடுத்தாவே வெட்னரி சயின்ஸ் படிக்க முடியும், ஒரு கால்நடை மருத்துவம் படிக்க முடியும். அந்த பெட் அனிமல்ஸுக்கு உண்டான மருத்துவம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டில் வெட்னரி சயின்ஸ் படிக்க விரும்புறதை நம்ம பார்த்துருக்குறோம். இதை படிக்கிறதுக்கு நார்த் வரையும் போன மாணவர்களையும் பார்த்துருக்குறோம், சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டாபிக் பற்றி யூனிவர்சிட்டி பற்றியும் பேசும்போது அடுத்த வீடியோவில் அதையும் சொல்லிடலாம். அடுத்து திருவள்ளூர் யூனிவர்சிட்டி வேலூரில் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து 32 மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி சென்னை. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி 1966 ஒன்லி மாஸ்டர் ப்ரோக்ராம் மட்டும் அந்த யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து 33 தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி நாட் கேம்பஸில் எதுவும் கோர்சஸ் இருக்காது, இது எல்லாமே அப்ளிகேஷன் கண்ட்ரோல், லைக் எம்பிபிஎஸ் கோர்ஸாக இருக்கட்டும், நர்சிங் கோர்ஸாக இருக்கட்டும், பேராமெடிக்கலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ், அலைடு ஹெல்த், எல்லா கோர்சஸ்க்குமே ஒரு யூனிவர்சிட்டி பாடி இருப்பாங்க, சரிங்களா. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், யூனிவர்சிட்டி தான் டாக்டர் எம்ஜிஆர் அஃபிலியேஷன் சொல்லுவாங்க. இவங்க தான் அந்த காலேஜுடைய குவாலிட்டி எஜுகேஷன், அந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறது இவங்க தான். ஸோ இந்த யூனிவர்சிட்டி தான் நமக்கு வந்து மெடிக்கல் மருத்துவ படிப்புகளை கொடுப்பதற்கான அகாடமிக் ஸ்ட்ரீம், கவுன்சிலிங் பாடி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன், இவங்க அகாடமிக் பாடி, சரிங்களா. இவங்க தான் வந்து மருத்துவ படிப்பை இந்த மாதிரி டாக்டர்லாம் வரணும், இப்படிலாம் கரிக்குலம் படிக்கணும், எம்பிபிஎஸ்ல இந்த கரிக்குலம் படிக்கணும் ஃப்ரேம் பண்ணுறது டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இவங்க தான், இவங்க வந்து மெடிக்கல் சம்மந்தமானது. அப்புறமேலே இன்னும் சில காலேஜ் எல்லாம் சொல்ல போனால் 34ஆம் இடத்துல நம்ம பார்ப்பது சைதாப்பேட்டில் இருக்க தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. நிறைய மாணவர்கள் இன்னமும் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறத பழக்கமாக வச்சிருக்கிறாங்க, ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, படித்து நிறைய ஒரு போஸ்டிங் வந்திருக்கிறாங்க, ஷுட் பி வேலிட். ஈவன் தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர், தமிழ் யூனிவர்சிட்டின்றது வந்து நம்மளோட கல்ச்சரை தமிழ் லாங்குவேஜ் மட்டும் படிக்கணும்னு சொல்லி தஞ்சாவூரில் ஒரு யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணாங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வந்து ஓப்பன் பண்ணாங்க, தமிழ் யூனிவர்சிட்டின்னு ஓப்பன் பண்ணணும்னு சொன்னாங்க. அது ஓப்பன் பண்ணதில் அதில் ஆஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூஜி லெவல் ப்ரோக்ராம்ஸ் எதுவும் கிடையாது. யூஜி லெவல் மீன்ஸ் ஒன்லி பிஎட், எம்எட் ஆர் பிஜி டிப்ளமா, இந்த மாதிரி கோர்சஸ், பிஹெச்டி இந்த மாதிரி தான் ஆஃபர் பண்ணுறாங்க. நமக்கு அண்டர் கிராஜுவேட் கோர்சஸில் அந்த யூனிவர்சிட்டிக்கு நம்ம போகிற மாதிரி இல்லைனாலும் நீங்கள் பிஜி லெவல் லைக் இல்லை ஒரு பிஎட் படிக்கணும், பிஏ பண்ணிட்டேன் பிஎட் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த யூனிவர்சிட்டியும் பயன்படுத்தலாம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகளுடைய தகவல் எனக்கு தெரியணும், அதுவும் கவர்மெண்டோட இருக்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்றத இந்த வீடியோட இது. மேபி ரொம்ப எக்ஸ்டெண்ட் டைம் எடுத்திருந்தா இது பண்ணிக்காதீங்க. இந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டியை பற்றியும் அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஆஃபர் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, நான் எப்படி அதை வாங்குவது, அந்த மாதிரியான எல்லா தகவல்களுமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம், சரிங்களா. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது தேவை உள்ள மாணவர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தர் நீடட் இருக்கலாம், யாருக்கா ஒருத்தர் அனுப்பிச்சி விடுங்க, அவங்கள ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்கள், பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து இந்த மாதிரியான +2 மாணவர்களுக்கான தேவைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்க போகிறோம், சரிங்களா. அடுத்து நம்மளோட டார்கெட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஸ்காலர்ஷிப்பு, கவுன்சிலிங் பாடி, அது மாதிரிலாம் பார்க்கணுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த டாபிக் பற்றி தேவை அப்படின்றப்போ கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுடைய தேவைகள் தான் மற்றவர்களுடைய தேவைகளும் கூட. நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.